அவர் வந்து உச்சம், அவர் வந்து உச்சத்தில் இருக்க ஸ்டார். நான் வந்து மீண்டு போன மிச்சத்தில் இருக்க ஆள். சார் எனக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த அரசியல் பங்களிப்பு தெரியாது, மக்களுக்கு அன்பளிப்பு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அடுத்த சிஎம் ஐயா 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 தலைக்கு ஒன்றுமே ஆகாது. இத்தனை தலைக்காக இருக்கிறோம். தலை கண்டிப்பாக வருவாங்க. நிறைய ரூமர்ஸ் தான் சொல்கிறாங்க. இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக தான் வச்சுக்கிறாங்க. அதை மீறி தப்பு நடக்கிறனால தான் வருது. ஸோ எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த சமீபத்தில் நடந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப தவறு, உச்சக்கட்ட தவறு. அதுக்கான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த பாண்டிச்சேரியில் நடந்துச்சு 3 நாட்கள் வந்து குழந்தை கடத்தல், அதான் நான் சொன்னேன். அது உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது என்னன்னா ரொம்ப மிகப்பெரிய தப்புன்னு, அது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைய போயிட்டு அது வந்து அது மிகப்பெரிய தப்பு. ஸோ கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் பெண் குழந்தைகளை விழிப்புணர்வு என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய காலேஜுக்கு போய் நீங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயத்துக்கு போனீங்க, அங்கே பெண் குழந்தைகளுக்கும் அந்த இருக்கிற பெண் எந்த மாதிரி விஷயங்கள் அதான் எப்பயுமே குட் டச் பேட் டச் சொல்லி தர மாதிரி டோன்ட் டச் சொல்லி தரணும். ஸோ அது மட்டும் எல்லாருமே சொல்லி தான் தந்துட்டு இருக்காங்க. அதை அதாவது என்னதான் சேஃப்டியாக இருந்தாலும் அதை மீறி நடக்கிற விஷயத்தினால தான் வர பிரச்சனை. அப்படி படுற சில ஈவிரக்கமற்ற ஆட்களால் வரது தான் அது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா, அப்படி பண்ணியிருக்காங்க சமீபத்தில். ஸோ அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நேரத்துல இருந்து பரபரப்பா உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். உங்களுடைய கருத்து? ஆனால் கட்சி அரசியல் அந்த அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை, அறிவும் இல்லை. அவருடைய கட்சி ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, எப்படி அவருடைய உங்களுடைய விருப்பம்? ஐயோ அண்ணா, அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து உச்சம், அவர் வந்து உச்சத்தில் இருக்க ஸ்டாரு. நான் வந்து மீண்டு போன மிச்சத்தில் இருக்க ஆள். ஸோ என்னையும் வந்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு வந்து அறிவும் இல்லை, தகுதியில் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான். தளபதி விஜய் சார் வந்து மிகப்பெரிய லிஜெண்ட். அவங்களாம் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அவங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, தகுதி இல்லை. சார் எனக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த அரசியல் பங்களிப்பு தெரியாது, மக்களுக்கு அன்பளிப்பு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சோசியல் சர்வீஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோசியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு மீம்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஆதரவு போட்டுருக்காங்க, அதை பார்க்குறீங்களா? உண்மையிலே அந்த அடுத்த சிஎம் ஐயா 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 சிஎம்னா சின்ன மனுஷன், நான் அவ்வளோதான், சின்ன மனுஷன். சோசியல் சர்வீஸ்க்காக கொண்டு போறேன். இப்போதான் பண்றேன். உங்களை வந்து கொண்டு போறது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா? அவ்வளோ பெரிய ஆளுனா கிடையாதுண்ணா, ரொம்ப பெரிய வார்த்தை முடிச்சிடாதீங்க. அஜித் சார் வந்து உடம்பு செய்யலாம், அவருக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க நீங்க? ஏதாச்சும் அஜித் சாருக்கு மெசேஜ் இறைவனுக்கு வேண்டிக்கிறீங்க? கண்டிப்பான தலை வந்து தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் தலையை பிடிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்குலாம் தலை ரொம்ப பிடிக்கும். தலைக்கு ஒன்றுமே ஆகாது. இத்தனை தலைக்காக இருக்கிறோம். தலை கண்டிப்பாக வருவாங்க. நிறைய ரூமர்ஸ் தான் சொல்கிறாங்க. தலைக்கு எதுவுமே இல்லை. தலை சீக்கிரமாக வந்து விடாமுயற்சியில் இறங்குவார். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அடுத்த படம் சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த விஷயம் தான் இப்போ குழந்தைகளுக்கான விஷயங்கள் பெரியவங்க நிறைய பண்ணுறீங்க. குழந்தைக்கான விஷயங்கள் எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன். படிக்க வச்சு தான் இருக்கேன் குழந்தைங்களை. அது நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டு செய்கிறது நான் கிடையாது, செஞ்சுட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி. அடுத்த படம் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அடுத்த படம் இப்போதைக்கு எதுவும் இல்லைண்ணே.